நேத்து செவ்வாய்க்கிழமைங்க சென்னிமலை போலான்னு சொல்லிட்டு நானும் அம்மாவும் போயிருந்தோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அடுத்த வாரம்லாம் கொடி கட்டிட்டாங்கன்னா, கூட்டம் பயங்கர கூட்டமா இருக்குங்க. இந்த வாரமே போயிட்டு வந்துரலான்னு சொல்லிட்டு போயிருந்தேங்க. இந்த வாரம் கூட்டம் கம்மியான்னு கேட்டிங்கன்னா, இந்த வாரம் பயங்கர கூட்டமா தான் இருந்ததுங்க. நம்ம சென்னிமலை கோயில்ல செவ்வாய்க்கிழமை கூட்டம் இல்லாம இருக்குங்களா? இந்த இந்த வாரத்த விட அடுத்த வாரம் ரொம்ப கூட்டமா இருக்கும். போனோம் அடுத்த வாரம் போ முடியாதுன்னு சொல்லிட்டு தான், இந்த வாரமே போயிட்டு வந்துரலாம் அப்படின்ட்டு போயிருந்தேங்க. பஸ்ல தான் போயிருந்தேங்க. 5 பஸ் இருக்குதுங்க. கீழயும் மேலயும் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கறனால கொஞ்சம் ஈஸியா இருக்குதுங்க. ஈஸியாவே போயிட்டு வந்துரலாம். நம்ம தனியா 2 வீலரில் போயிட்டு நம்ம வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கறக்கு பஸ்லேயே போயிடலான்னு சொல்லி நானும் பஸ்லேயே போயிட்டு வந்துட்டேங்க. சூப்பராக பார்த்தீங்கன்னா போய் சாமி கும்பிட்டேங்க. அங்கே வந்து ரூ. 25 டிக்கெட்டும் இருந்தது, ரூ. 50 டிக்கெட் இருந்தது, பொது தரிசனமும் இருந்ததுங்க. நாங்கள் பொது தரிசனத்தில் நின்று ஒரு 1/2 அன் ஹவர் டு 3/4 மணி நேரம் நின்றுருப்போங்க. நல்லா பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டுங்க. சாமி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தாருங்க. இது வந்து தேருக்கு பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்குதுங்க. நிறைய பார்த்தீங்கன்னா அந்த பால் கலசம் கொண்டாடுவாங்க, காவடியெல்லாம் கொண்டாடுவாங்களே, அதனால பார்த்தீங்கன்னா ஷீட்லாம் போட்டுட்ருக்குறாங்க மலை மேலே. நல்லா பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டு கீழே அடிவாரம் வந்துட்டேங்க. வரும்போது பஸ்ஸில் தான் வந்தேங்க. சூப்பராக இருந்துச்சுங்க.